Hi guys, welcome to my channel. Today நாங்கள் டர்க்கியில் செய்கிற ஒரு பீட்சா ரெசிபி ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எந்த ஸ்டைலில் நான் செஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வளமையாக பீட்சாவுக்கு செய்கிற மாதிரியே ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக லைட் ஹாட் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்கணும். எப்போவுமே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு மிச்ச சூடான தண்ணியில் நாங்கள் போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் நெக சூட்டளவுன்னு சொல்கிற லைட்டாக சூடாக உள்ள டைமில் தான் நாங்கள் ஈஸ்ட்டை போடணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஒரு 15 நிமிஷம் அதை நல்லாவே மூடி வைக்கணும். நான் இன்றைக்கு 250 கிராம் கோதுமையில் தான் நான் இன்றைக்கி பீட்சா செய்ய போகிறேன். அதுக்கு 250 கிராம் கோதுமைமா, 1 டீஸ்பூன் மில்க் பவுடர், 1/2 டீஸ்பூன் சுகர் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிட்டு ஆக்டிவேட் ஆகின ஈஸ்டையும் நாங்கள் அதோட சேர்த்து நான் இன்னைக்கு இதுக்கு 1/2 கப் நார்மல் தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே பிசைஞ்சு கொண்டேன். இதை நீங்கள் பிசையும் போது நல்லாவே ஸ்டிக்கி பதத்தில் தான் பிசைஞ்சு எடுக்கணும். எவ்வளோத்துக்கு மாவு பிசைஞ்சு கொள்கிறோமோ அதே அளவுக்கு எங்களுக்கு பீட்சா நல்லா சாஃப்டாக வரும். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கு ஆயில் போட்டு நாங்கள் ஒரு 2 hours அதை ரெஸ்ட்டில் வைக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. நாங்கள் இப்போ சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவை போல்ஸ் பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு போல்ஸ் அதை பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும். சப்பாத்திக்கு எப்படி மாவை தட்டி எடுத்துக்கொள்வீங்களோ அதே அளவுக்கு தான் இந்த மாவையும் நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கு கிழங்கையும் சிக்கனையும் சேர்த்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி தான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் இந்த பீட்சாக்கு சீஸ் தான் கூடுதலாக போட்டு செய்வாங்க. பட் நான் தான் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இதை செஞ்சு கொள்ளலாம். நான் இன்றைக்கு இதுக்கு சிக்கன் மசாலா தான் வச்சிருக்கேன். நான் எப்படி இதை ஷேப்பை மடித்து கொள்கிறேனோ அதே மாதிரி தான் நீங்களும் அதை மடித்து கொள்ளணும். அப்போ தான் அது டேக்கி பீட்சா மாதிரி வரும். இது எங்களுக்கு பார்க்கும்போது போட் ஒன்ற ஷேப் மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ளணும். நான் அதுக்கு மேலால் டொமேட்டோ சாஸ் தான் இன்றைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதை பேக் பண்ணுறதுக்காக ஒரு முட்டையை அடிச்செடுத்து அதை மேலால் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் விரும்பினா இந்த மசாலாக்கு மேலேயும் முட்டையை நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். இது கொஞ்சம் அழகுக்காக வேண்டி நான் மேலால் வெள்ளை எள்ளு தான் போட்டிருக்கேன். அவனையும் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு பீட்சாவை அவனுக்குள்ள வச்சாச்சு. பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி இந்த பீட்சா எந்த ஸ்டைலில் செஞ்சாலும் நல்ல டேஸ்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.